நன்னூல் 8வது நூற்பா. இருவர் நூற்கும் ஒரு சிறை தொடங்கி திருப்பி வேறு உடையது புடைநூல் ஆகும். முதல் நூல் வழிநூல் ஆகியவற்றின் முடிவைச் சிறுபான்மை ஒத்தும் பெரும்பான்மை பொருந்தாமல் வேறுபட்டும் நிற்பது புடைநூல் ஆகும். இதனைச் சார்பு நூல் என்றும் கூறுவர். முதல் நூல் அகத்தியம், வழிநூல் தொல்காப்பியம், சார்பு நூல் நன்னூல். தந்தை முதல்நூல், மகன் வழிநூல், மருமகன் சார்பு நூல். வழிநூல் என்பது நிலையானது அன்று, அதுவே முதல் நூலாக நிற்கும் இடமும் உண்டு. ஒருவன் தன் தந்தையை நோக்க மகனாவான், அவனே தன் மகனை நோக்க தந்தையாவான். அதைப்போலவே முன்னூலை நோக்க வழிநூலாகவும் பின்னூலை நோக்க முதல் நூலாகவும் கருதப்பெறும் சிறப்பு வழிநூலுக்கு அமையும். வழிநூல் சார்பு நூல்களுக்குரிய சிறப்பு விதி. முன்னோர் மொழிபொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்பதற்கும், முன்னோரின் வேறு நூல் செய்தும் எனும் மேற்கோள் இல் என்பதற்கும் கூறுபலம் சூத்திரத்தின் கோல். முதல் நூலை அடிப்படையாக வைத்து வழிநூலையும் சார்பு நூலையும் செய்வோர் முதல் நூலின் கருத்தை எடுத்து மொழிதல் வேண்டும். அத்துடன் முன்னோர் மொழியை பொன்னே போல் போற்றி உள்ளோம் என்பதற்கு அடையாளமாகவும் முதல் நூல் கூறிய விதிகள் இந்நூலில் இல்லை எனும் குற்றம் நீங்கவும் முதல் நூல் சூத்திரங்களை சில இடங்களில் அப்படியே மாற்றாமல் எடுத்தாளுதல் வேண்டும். இதுக்கு பொருள் என்னென்னா, முதல் நூலை அடிப்படையாக வச்சு வழிநூலையும் சார்பு நூலையும் இயற்றுவோர் முதல் நூலோட கருத்தை எடுத்து சொல்லணும். அத்துடன் முன்னோர் மொழியை பொன்னே போல் போற்றி உள்ளோம் என்பதற்கு அடையாளமாகவும் முதல் நூல் கூறிய விதிகள் இந்நூலில் இல்லை எனும் குற்றம் நீங்கவும். அதாவது முதல் நூலை நாங்கள் பொண்ணு மாதிரி போட்டுறோம், ஆனால் முதல் நூலில் கூறிய விதிகள் இந்த நூலில் இல்லை அப்படின்ற குற்றம், அந்த தவறுகள் நீங்கவும் முதல் நூல் சூத்திரங்களை சில இடங்களில் முதல் நூலில் உள்ள சூத்திரங்கள், அதாவது நூற்பாவை சில இடங்கள்லாம் அப்படியே மாற்றாமல் எடுத்தாளுதல் வேண்டும். மாற்றாமல் எடுத்து கொடுத்துருக்காங்க.